தமிழக அமைச்சரவையில் இலாகாக்கள் மாற்றம். அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதியின் இலாகாக்கள் மாற்றப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. துரைமுருகனிடமிருந்து கனிம வளத்துறையை பறித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரகுபதி கவனித்து வந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு ஒதுக்கீடு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நிறைவு. 1.5 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூரின் நடவடிக்கை குறித்து விளக்கம். பயங்கரவாதத்திற்கு எதிரான மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்போம். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல். பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணையை இடைமறித்து அழைத்த இந்தியா. பாகிஸ்தானின் லாகூரில் விமான நிலையம் அருகே அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு. அபாய சைரன் ஒலிக்கப்பட்டதால் மக்கள் வீதிகளில் அலறியபடி ஓட்டம். எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் உயிரிழப்பு, 59 பேர் காயமடைந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 7,92,494 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 7,53,142 பேர் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. மாணவர்களை விட 3.54 விழுக்காடு மாணவியர் கூடுதலாக தேர்ச்சி பெற்று அசத்தல். +2 பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம். ஈரோடு, திருப்பூர், கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்தன. பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 135 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தல். அதிகபட்சமாக கணினி அறிவியலில் 9,536 பேர் சென்டம் அடித்து அபாரம். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் வழிகாட்டும் என்றும் உறுதி. நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயலற்ற 4 ஆண்டுகள் என EPS விமர்சனம். திமுக ஆட்சியின் குறைகளை பட்டியலிட்டு அறிக்கை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்கள், குழந்தைகள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சாடல்.
+2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. விரைவில் சந்திப்போம் என்றும் எக்ஸ் தட பக்கத்தில் பதிவு. தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் கோவையில் கல்லூரிகளுக்கு படையெடுக்கும் மாணவர்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சேர ஆர்வம் காட்டுகின்றனர். போக்சோ வழக்கில் ஜாமீன் கோரி மத போதகர் ஜான் ஜெபராஜ் தாக்கல் செய்த மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்திருப்பதாக அரசு தரப்பு கூறியதை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 73,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு அருகே திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் சாய்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே 2 கார்கள் மோதிய கோர விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சோக சம்பவம். நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையத்திடம் வந்து பொது சின்னம் பெறும் பணிகளை தீவிரப்படுத்திய விஜய். ஆட்டோ, தொப்பி, அகல்விளக்கு உள்ளிட்ட சின்னங்கள் விஜயின் விருப்ப பட்டியலில் இருப்பதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான எக்ஸ் தட பதிவை நீக்கினார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். அமைதி புறா குறியீட்டிற்கு எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து பதிவு நீக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, கிழுத்தி, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மக்கள் உற்சாகம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் படகில் ஏற முயன்ற கார் ஆற்றுக்குள் பாய்ந்ததால் அதிர்ச்சி. நல்வாய்ப்பாக காரில் இருந்த குழந்தை உட்பட 3 பேர் லேசான காயங்களுடன் மீட்பு. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி காட்டுப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தின் பல இடங்களில் மீண்டும் நிலச்சரிவு. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடல். காஷ்மீரில் உள்ள அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம். நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் நடவடிக்கை.
இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் உருக்குலைந்த கட்டடங்கள். மீட்பு பணியில் ஆர்வம் காட்டாத பாகிஸ்தான் அரசு. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் அங்கேயே இருப்பேன் என்றும் பேட்டி. ஐபிஎல் தொடரின் 58வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் டெல்லி அணிகள் இன்று மோதும். புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முனைப்பு.